இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் டெம்போ ஓடலான்னு பார்த்தா ஹார்ட் ரேட் ரைஸ் ஆயிருச்சு. நேற்று வந்து ஸ்பீட் செஷன் பண்ணதுனால இன்னைக்கு அது பண்ணக்கூடாது. சிவகிரி மேராத்தானுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். வர ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையே போயிடுவேன். அதுக்காக தான் வந்து இந்த வாரம் வந்து எதுவும் பண்ணலை அப்படின்றதுக்காக 10 கிலோமீட்டர் ஓடினேன். நான் ஒருத்தரை பார்த்தேன், நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அவர் கேஷுவலாக பிளாக் பண்ணிக்கிட்டு சப் 3 ஹவர்ஸில் ஒரு 42 பண்ணுறாரு. அவரோட ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 150 155 அந்த இதுக்குள்ளேயே பண்ணியிருக்காரு. ஸோ வந்து நம்ம வந்து ரேஸை வந்து எப்படி முடிக்கிறோம் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி வந்து நாக்கத்தில் வந்து 10 கிலோமீட்டர் ஓடிட்டேன். 48 நிமிஷம் 49 நிமிஷம் வந்துருச்சு. ஆனால் அது நல்லா ஓடிருக்கேனா, அது உண்மையான ரேஸா அப்படின்றத ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்தாங்க, ஒரு நல்ல ரன்னர் பார்த்தாங்க அப்படின்னா. ஏன் அப்படின்னா என்னோட ஹார்ட் ரேட்டும் ஜாஸ்தி, என்னோட கேடன்ஸ் கம்மி, அந்த வேரியேஷன்லாம் அவங்க செக் பண்ணுவாங்க பார்க்குறப்ப. ஸோ என்னென்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். முதல்ல நம்ம வந்து ரன் மோடி முடிக்கும் போது இழைச்சு அப்படின்னு முடிக்காம கேஷுவலாக முடிக்கணும். எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சி ஜிடியாக இருந்தாலும் சரி, ஆர்மி செலெக்ஷனாக இருந்தாலும் சரி, மெராத்தானாக இருந்தாலும் சரி, ஒரு ரன்னை முடிக்கிறோம் அப்படின்னா அதை முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு ரன் அதே அளவுக்கு ஓடுற அளவுக்கு எனர்ஜியோடு முடிக்கணும். அதுக்கு ஹார்ட் ரேட் ரொம்ப முக்கியம். எந்த ரன்னை முடித்தாலும் ஜோன் 2ல் ப்ராக்டிஸ் பண்ணி ஜோன் 2லேயே ஜோன் 3லேயே முடிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும்.